எந்த அளவுக்கு பச்சை பசேன்னு இருக்குது பாருங்களா ரெண்டு சைட்லையும். ஐயோ ஐயோ, இது எங்கன்னா போய் சொல்ல, யார்கிட்ட நான் சொல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தேனி டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்கோமே. போன விழாக்கு என்ன பார்த்துருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரங்கணி விழாக்கு தாங்க பார்த்துருப்பீங்க. இப்போ குரங்கணி மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டேன். இங்கே வந்து டவர் கிடச்சிருச்சு. ஆனால் வர வழி எல்லாமே ஃபுல்லாக மழைங்க. இதோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மழை பெய்யுது பாருங்கள். நேற்று மழை பெஞ்சுனே இருக்குது. இந்த மழையில் வந்து நம்ம ரைட் பண்ணவே முடியாதுங்க. அது போக நம்மக்கிட்ட கோப்ரோலாம் இது பிளாக் பண்ணவே முடியாது. அதனால தான் வந்து வண்டி ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டாங்க. இங்கேருந்து ஒரு 3 ஸ்பாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 ஸ்பாட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மழை விட்டோடனே உங்களுக்கு பிளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மழையே விட்டு இருக்கு. இந்த சைடு தான் லைட்டாக காஞ்சிருக்கு. சரியான மழை. நானும் விடும் பார்த்தேன், விடவே இல்லைங்க. சரி, இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரைடிங் ஜாக்கெட்லாம் எடுத்து மாட்டிக்கின்னு அந்த இடத்துல கிளம்பிட்டேங்க. ஃபோனு கவர் போட்டுன்னு, அப்புறம் நான் ரெயின் கோட் போட்டுன்னு, பேக்கெல்லாம் ரெயின் கவர் மூடிக்கின்னு அந்த இடத்த கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கே நான் பிளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வீரபாண்டி டேம்னு ஒன்று இருக்குங்க. அதை போயிட்டு பாருங்கள், மஸ்ட்டு விசிட். நான் அது வந்து எப்படின்னா போய் பார்த்துட்டேன். உங்களுக்கு விளாக் எடுக்க முடியல, ஏன்னா அந்த டைமில் பார்த்தா சரியான மழை. நான் அங்கே போய்ட்டு ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன். என்னால் ஃபோனில் கூட ஒழுங்காக எடுக்க முடியல, அந்தளவுக்கு மழை அடித்து பிரியுது. சரி, டேமில் போய் பார்க்கலாம் பார்த்தா டேமில் ஃபுல்லாக அந்தளவுக்கு செம்மண் கலரில் தண்ணி வருதுங்க. நிறைய தண்ணி போகுது. மழை பெஞ்சு வெள்ளம் போகிற மாதிரி போகுது. இதே நார்மலாக இந்த மழை சீசன்லாம் முடிஞ்சு ரெயின் சீசன் வரும்ல, அந்த டைமில் போய் பாருங்கள். இது தரமாக இருக்குதுங்க வியூ. டக்குன்னு அந்த டாப்பிக்லேருந்து இந்த டாபிக் வந்துட்டேன். சரியான வியூ இது. எந்த அளவுக்கு பச்சை பசேன்னு இருக்குது பாருங்களா ரெண்டு சைட்லையும். ஐயோ, அப்படியே ரெண்டு சைட்லையும் தென்னை மரம், ரோடு பிளாக்காக இருக்குது, எதிர்க்க மழை. சரியான வியூங்க. சரி, வாங்க அந்த டாபிக் போவோம். அதுவுமே அந்த ஹைவேலேருந்து அந்த டேமுக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். அந்த சீனரி மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ தரமாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். அப்படியே அந்த டேம்லேருந்து பார்த்தாவே, அந்த பாலத்து மேலேருந்து பார்த்தாவே அந்த சின்னதாக டேமு தெரியும். தண்ணி வலிஞ்சு வர மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து வெள்ளப்பெருக்கு போகிறதுனால என்னால் அதை ஒழுங்காக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பட் நான் அந்த பாலத்து மேலே நின்று பார்த்துட்டு வந்துட்டேன். அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சின்னமனூர் எல்லப்பட்டி ரிவர். இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் மேப்பில் பார்த்துட்டேன், ரிவ்யூவும் பார்த்துட்டு தான் வரேன். கண்டிப்பாக இந்த vlogல காட்டுற 3 பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 3மே ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 ஸ்பாட்டையும் 1 by 1 சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து வீரபாண்டி டேமு, கூகுளில் லொக்கேஷன் போட்டாவே வந்துடும். 2வது வந்து சின்னமனூர் எல்லப்பட்டி ரிவர் 2வது, இதுவும் கூகுளில் போட்டாவே வந்துடும். அதுவும் 3வது வந்து தொட்டிப்பாலம். தொட்டிப்பாலம். இந்த 3 ஸ்பாட்டையும் மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தேனிக்கு வந்தால் கம்பல்சரி வந்து பார்த்துருங்க, விசிட் பண்ணிவிடுங்க. ஏன்னா 3மே தரம், அதுக்கு போகிற வழியுமே தரமாக இருக்கும். நான் வந்து ரெய்னி சீசனில் வந்துட்டேன். நீங்கள் எந்த சீசனில் வரீங்கன்னு சொல்லிட்டு பார்த்து வாங்க. நான் வந்த சீசன்லாம் போய் குளிக்கலாம் முடியாது, ஒன்லி அழகாக பார்த்து ரசிக்க தான் முடியும். எல்லப்பட்டி ரிவர் வர போகிறோம். வந்துட்டோம் 300 மீட்டர் தான் இருக்குது எல்லப்பட்டி ரிவர். ஆர்ப்பரண்டு ஓடுதுங்க வெள்ளம். ஆர்ப்பரண்டு ஓடுது. தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓடுது பாருங்கள். ஒஸ்ட்டு. இதெல்லாம் போய்ட்டு குளிக்கவே முடியாது. என்ன ப்ரோ? இல்லை vlog பண்ண தான் ப்ரோ வந்தேன். இதை பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன். இதே மாதிரி தாங்க அங்கேயுமே போச்சு. வாங்க நான் காட்டுறேன். இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மழை பெய்யலைங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இதோ பாருங்க, இதுதாங்க எல்லப்பட்டி ரிவர். இங்கெல்லாம் சுத்தமாக அந்த பக்கம்லாம் போக முடியாது. ஓண்டு அடிச்சுட்டு போனாலும் சரி தட்டுன்னு போயிடுவோம். அந்தளவுக்கு அநியாயத்துன்னு இருக்குதுங்க. சரியான சீனரி. அதான் இந்த தண்ணியெல்லாம் தெளிவாக போகிறப்ப வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க. சின்னமனூர் எல்லப்பட்டி ரிவர்லேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, மழை அதுக்குள்ளேயே பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. கடுப்பாக இருக்குதுங்க. உங்களுக்கு என்னால் vlog பண்ண முடியலைங்க. இந்த மழையை நான் ரசிக்க தான் செய்கிறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், நல்லா என்ஜாய் பண்ணுறேன், அனுபவிக்கிறேன். ஆனால் பட் உங்களுக்கு என்னால் vlog பண்ண முடியலையே, அதுதான் கஷ்டமாக இருக்குது. இப்போ அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, தொட்டிப்பாலம் தாங்க போகிறோமே. நான் சுருளி ஃபால்ஸ் போயிட்டு அது போகலான்னு பார்த்தேன். ஆனால் சுருளி ஃபால்ஸ் வந்து 4 மணியோட க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3:05. அது இங்கேருந்து போகிறதுக்கு 50 நிமிஷம் ஆகும்னு சொல்லி காட்டுது. சரி, நம்ம தொட்டிப்பாலமே போயிட்டு வர வழியில் எங்கன்னா ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வரப்போ கூட காலையில் பார்த்துக்கலான்னு இருக்கிறேன். ஆனால் நாளைக்கு காலையில் 8 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். 8 மணினா 9 மணி ஆகிடும்.
அதான் அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் பிளான் பண்ணணும். எனக்கு இப்போ மழை மட்டும் பெய்யாமல் நான் அங்கே வெயிட் பண்ணாமல் இருந்தேன்னு நினச்சிக்க நேரத்துக்கு இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டுருப்பேங்க. மழை பெஞ்சதுனால கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஒரே இடத்துல ஹோல்ட் டவுன் பண்ணிட்டேங்க. நானும் நிற்கும்னு பார்த்தேன். சரி இந்த வீடியோனாச்சும் உங்களுக்கு ப்ராப்பராக தெளிவாக கொடுத்துடலாம், எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்லி போகிறதுக்கு பதில் தெளிவாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். கடைசியில் பார்த்தா நம்ம மழை வந்து சொதப்பினே தாங்க இருக்குது நம்மளை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜெனிஸ் கிரேப்ஸ் கார்டன் தாங்க வந்திருக்கோமே. இங்கே வந்து ஃபுல்லாக திராட்சை தோட்டம் தான். இது கிட்டத்தட்ட 14 தோட்டம் இருக்குதாங்க. எல்லாமே வந்து பன்னீர் திராட்சை தான். நாங்கள் அங்கேயே விசாரிச்சுட்டேன். இப்போ உள்ளே போயினுக்கிறோம். உள்ளே போயிட்டு அங்கே ஜூஸ் இருக்குதான், அதை வாங்கி குடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்து எல்லா சீசன்லேயும் எல்லா டைம்லையுமே எல்லா மந்த்லையுமே வந்து திராட்சை வளைஞ்சின்னு தான் இருக்குமாங்க. ஒரு மந்த்து கூட இல்லாத டைமே இருக்காதான். இப்போ போனோம்ல அங்கே மட்டும் ஷோக்கோசரம் அந்த திராட்சைலாம் வச்சுருக்காங்க. மற்றபடி இங்கே 14ன்னு சொன்னாங்கள்ல, அந்த 14 பந்தல்லையும் ஒரு மாதத்துக்கு ஒன்று வளர்ந்துடும். அப்படி பார்த்தா கூட வருஷத்தில் 12 மாதம் தாங்க. ஆனால் இவங்க 14 பந்தல் வச்சுக்கிறாங்க. இது வரைக்கும் நான் திராட்சை பந்தலே பார்த்தது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறேன். அப்புறம் திராட்சை ஜூஸுமே குடிச்சது கிடையாது, இங்கே தான் குடிக்கிறேன். அப்புறம் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டேன். அங்கே வந்து பறித்து சாப்பிடக்கூடாதான், அது அலோடு கிடையாதான், வேணால் வாங்கி சாப்பிட்லாமா. நான் அந்த அக்கா கிட்ட சும்மாவே ஒரு கொத்து வாங்கி சாப்பிட்டேன். 2 வாட்டி ஜூஸ் வாங்கி குடித்தேங்க. மனது இப்போ கூட குடிக்கணும்னு தான் தோணுது. ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்துங்க, நல்லா இருக்குதுங்க. நான் வீட்டில் இந்த பன்னீர் திராட்சைலாம் சாப்பிட மாட்டேன். இங்கே வந்து பன்னீர் திராட்சை மட்டும்தான் விளையுமா, பச்சை திராட்சை விளையாதாங்க. அது வந்து சின்னமனூர் அந்த சைடு விளையுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தேனியினாவே ஃபேமஸ் வந்து திராட்சை தாங்க. அதை நான் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது தேனினா ஃபேமஸ் வந்து திராட்சைன்னு சொல்லிட்டு. வாங்க வண்டி அந்த வந்தாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே மோட்டோ விளாக் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன், அப்படி இல்லைனா டேரெக்டாக வந்து தொட்டிப்பாலம் போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து தொட்டிப்பாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டருங்க. இப்போ 8.9 ஆகி போச்சுங்க. ஆனால் நான் உங்களுக்கு விளாகில் சொல்லவே இல்லைல்ல, ஜெனிஸ் கிரேப்ஸ் கார்டன் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லைல்ல. ஆனால் நான் ஆல்ரெடி அது மார்க் பண்ணி தான் வச்சுருந்தேன், போகணுன்னு ஆசைப்பட்டு தான். ஆனால் அவங்கள்ட்ட சொல்லாமல் வந்துட்டேன். சரி அது மெயின் ரோட்டில் தான் இருக்குது, போகிற போக்கில் ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பெருசாக சொல்லிக்காமல் வந்துட்டாங்க. அதான் இந்த 3 ஸ்பாட்டும் ஒரே லைனில் தாங்க இருக்குது. என்ன ஏதோ தெரியுதா, இப்போ கூட உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியலையே. ஐயோ இது எங்கன்னா போய் சொல்ல, யார்கிட்டன்னு நான் சொல்ல. இது எல்லா சீசன்லையும் தெரியுமான்னு தெரியல இந்த ஃபால்ஸு தண்ணி வரது. ஆனால் ரெய்னி சீசன்லாம் தெரியுதுங்க. இதோ பாருங்கள் ஃபால்ஸ் 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 பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபால்ஸ், எவ்வளோ ஆகாய கங்கை. ஆகாயத்துலேருந்து ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அது இதுதானா அப்படிங்கிற மாரி இருந்ததுங்க. இதே தாங்க வந்துட்டேங்க. என்ன ஒன்று அந்த பக்கத்தில் இருக்குதுங்க தொட்டிப்பாலம். ஐயோ என்ன தொட்டிப்பாலத்தில் தண்ணி கம்மியாக போகுதா, இருங்க பார்ப்போம். தண்ணி ரொம்ப வழியெல்லாம் போல் கம்மியாக தாங்க போகுதாண்ணா. இதோ அந்த ஃபால்ஸ் இதோ தெரியுது பாருங்க, தெரியுதா, இதான் தொட்டிப்பாலம். தண்ணி ரொம்ப கம்மியாக போகுதுங்க. இதோ இது வரைக்கும் ஃபுல்லாக வழியாக போவோம். அந்த டைம்லாம் குதிப்பாங்க குளிப்பாங்க, செம்மையாக இருக்கும். சரியான வியூ போடு. மாஸ் மாஸ் மாஸ். அழகே உன்னை காணதான் அத்தனை ஊரும் கடந்து வந்தேனே. எத்தனை ஊர் கடந்து வந்திருக்கேன் தெரியுமா அந்த அழகை காண. மரண மாஸ் தரம். இந்த கிளைமேட்டுக்கும் இந்த இடத்துக்கும் மாஸ். என்ன ஒன்று தண்ணி மட்டும் ஃபுல்லாக போயிருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சினே இருந்ததுன்னா செம்மையாக இருக்கும்.
எப்போ நான் கேமரா எடுத்து மாட்டுறனோ அப்போ தான் இந்த மழை வந்துடுது. சரி, வெறுப்பாக இருக்குதுங்க. இப்போ தொட்டிப்பாலத்தை முடிச்சிட்டோம். அடுத்தது இங்கே ஒரு டேம் மாதிரி இருக்குது, அது அணைக்கட்டுன்னு கூட சொல்லலாம். இங்கே தான் மழை இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்தேன் கேமராவை, பார்த்தா இங்கேயும் மழை வந்துச்சுங்க. கடுப்பாக இருக்குதுங்க. ஐயோ, இந்த வியூ மட்டும் பாருங்களா, எந்த அளவுக்கு தரமாக இருக்குது பாருங்கள். சரியான சீனரிங்க. அதுக்குள்ளே மழை ஊற்றுது, தரன்னு ஊற்றுது. டேய், மழையே வெறுப்பாகுதுங்க. மழை அவ்வளோ ரசிக்கிறவன். அப்படியே இப்போ ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. சாரலான்னு நானே தெரிலங்க. இது திரும்ப வந்துச்சுங்க. துடைக்க வந்துனே ஆகுது. மொத்தம் இந்த இதில் வந்து நம்ம 5 ஸ்பாட்டு பார்க்குறோங்க. இந்த 5 ஸ்பாட்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வந்துட்டோம். இது வந்து தொட்டிப்பாலத்துலேருந்து பக்கம் தாங்க, ஒரு 5 கிலோமீட்டர் தான் அங்கேருந்தே. அதில் நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் வந்து மெயின் ரோடு வரைக்குமே போயிடும். அங்கேருந்து மெயின் ரோட்டிலேருந்து ஹைவேலேருந்து இது வர்றதுக்கு வந்து 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். டிசம்பரில் ஏன்னா தண்ணி கொஞ்சம் தெளிவாக வரும்ல, அதுக்கு தாங்க. போடு, இங்கே டென்ட்டு போட்டு தங்கிடலாம். உங்களுக்கு இதே விட்டா இந்த டேம் தாங்க. என்னாமா தண்ணி ஊற்றுது பாருங்க, ஐயோ ஐயோ ஐயோ, எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுது பாருங்க. போடு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக தேடி திரிஞ்சு அலைஞ்சி ஒரு வழியாக டென்ட்டு போட்டாச்சுங்க. எங்கே டென்ட்டு போட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் பெட்ரோல் பங்கில் தாங்க டென்ட்டு போட்டுக்கிறோமே. ஃபஸ்ட்டு நான் ஒரு கோயிலில் டென்ட்டுக்கு போகிறதுக்கு கேட்டேன். சரி, கிடைக்கும் நம்பிக்கையில் ஒரு 8 மணி வரைக்கும் உட்கார வச்சாங்க. போசியர் வெளியே போயிருக்காரு, அவர் 8 மணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் 8 மணி வரைக்கும் உட்கார வரல. அதுக்கப்புறம் ஒரு 8:30 மணிக்கு மேலே தான் வந்தார். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு நிமிஷம் ஃபோன் 9:30ங்க டைமு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு, இல்லைப்பா இதுமாரி அலோடு கிடையாது, ஏன்னா ஏற்கனவே இதுமாரி கோயிலில் வந்து திருட்டு போயிருக்குது, பூட்டெலாம் உடச்சி போட்டாங்க, அதுலேருந்து போலீஸ் கேஸ் ஆகுது, அதனால் வந்து போலீஸ்காரங்க யாரும் வெளியாளுங்களை தங்க விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய்ட்டு டென்ட்டு ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பர்மிஷன் கேட்டேன். அவங்களும் சரி போட்டுக்கோப்பான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்துட்டு, வேணாம் இங்கெல்லாம் போடக்கூடாது, இங்கெல்லாம் போட்டால் எங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி நான் இந்தியன் பெட்ரோல் பங்க் வந்துட்டேன். இந்தியன் பெட்ரோல் பங்கில் கேட்டேன். நான் நினச்சே பார்க்கல இங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு கிடச்சிச்சிங்க. நல்லா பெரிய பெட்ரோல் பங்கு தான், ஹைவே பக்கத்தில் தான் இருக்குது. நான் அது உங்களுக்கு நாளைக்கு காலையிலே காட்டுறேன் எவ்வளோ பெரிய பெட்ரோல் பங்குன்னு சொல்லிட்டு. நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக தாங்க இருக்குது. கேட்டோடனே கொடுத்துட்டாங்க. சரி, ஓகேங்க, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோவை நான் புதுசாக பார்க்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட்.